வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ஜியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. இவ்வளவு ஸ்பான்ஜியான இந்த சாக்லேட் கேக் செய்ய அவன் பட்டர் ரெண்டுமே தேவை கிடையாது. அவனில் செய்கிற அதே டேஸ்ட்டோட கேஸ் அடுப்புலையும் இந்த சாக்லேட் கேக்கை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு சீவரில் 1 கப் மைதா மாவு எடுத்துப்போம். இது கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சலித்தோம்னா கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை திருப்பி ஒரு தடவை நம்ம கரண்டினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ரீஃபைண்ட் ஆயில் 1/3 கப் எடுத்துக்கலாம். இது கூட பவுடர்ட் சுகர் 1 கப் எடுத்துக்கலாம். இனிப்பு குறைவாக வேணும்னு நினச்சா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு விஸ்க் மூலமாக நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா சுகர் கரைஞ்சிட்டது. இந்த டைம் நம்ம 2 முட்டை போட்டுக்கணும். முதல்ல ஒரு முட்டையை போட்டு இதையும் விஸ்க் மூலமாக நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு முட்டையும் நம்ம இதில் போட்டுடலாம். முட்டை நல்லா நுர வர்ற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணணும். நம்ம எலக்ட்ரிக் பிட்டர் இருந்தால் அது மூலமாக கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நம்ம அதை போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் தண்ணியை சூடு பண்ணி காஃபி பவுடர் நல்லா கரைஞ்ச உடனே அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுப்போம். இப்போ நான் 1/2 கப் காய்ச்சி ஆறின பால் எடுத்திருக்கேன். இதை முழுசாக ஊற்றாமல் ஒரு 3/4 பாகம் இதில் ஊற்றிக்கலாம். மீதம் நம்ம தேவைப்பட்டால் ஊற்றிப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராக நம்ம பீட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பீட் பண்ணோம்னா கேக் நல்லா எழும்பி வராது. இப்போ மீதம் இருக்க மாவையும் இதில் போட்டுப்போம். தேவைப்பட்டால் இந்த டைம் நம்ம மீதம் இருக்க பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது, அதனால நான் மீதம் இருக்க பாலை இதில் நான் ஊற்றலை. இப்போ கேக்குக்கு தேவையான பேட்டரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக்கை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கணும். இதுக்கு அடியில் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் நம்ம போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம மைதா மாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாத்திரத்தில் போட்டு பாத்திரத்தோட எல்லா பாகத்துலையும் அந்த மாவு படுற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இந்த குக்கரில் ஊற்றிப்போம். இந்த மாதிரி டேப் பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் அதில் இருக்காது. இப்போ குக்கரை கேஸ் கட்டோட மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஒரு கனமான தோசைக்கல்லை சின்ன பர்னர் உள்ள கேஸ் அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் உள்ள ப்ரெஷர் குக்கரை அந்த தோசைக்கல் மேலே வைக்கணும். கேக் வேகிறதுக்கு குறைஞ்சது 55லேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 55 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்க்கணும். கேக் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். இந்த ஸ்டிக்கில் மாவு எதுவும் ஒட்டலை அப்படின்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை தோசைக்கல்லேருந்து வெளியே எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர்லேருந்து கேக்கை நம்ம வெளியே எடுப்போம். மேலே இருக்க பட்டர் பேப்பரை இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துடணும். உங்களுக்கு அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான நல்ல ஸ்பான்ஜியான சாக்லேட் கேக்கு நம்ம குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சாக்லேட் கேக்கை நம்ம கட் பண்ணலாம். காஃபி ஃப்ளேவர், சாக்கோ ஃப்ளேவர் ரெண்டும் சேர்ந்ததுனால ஒரு நல்ல வாசம் தருது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.